நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு ஒரு ரசிகனின் கடிதம். ஒரு சாதாரண சராசரிக்கும் கீழான இடத்துலேருந்து வந்தவங்க நீங்கள். இன்னைக்கு கலைவாணர், நாகேஷ், பாலையா, தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், கவுண்டமணி, செந்தில், விவேக், இந்த வரிசையில் ஒரு சின்ன மிகச்சிறிய வேஷங்கள் அறிமுகமாகி பல படங்கள் நீங்கள் முத்திரை பதிச்சிட்டீங்க. ஒரு சின்ன வேஷமோ இல்லை பெரிய வேஷமோ, உங்கள் வசனங்கள், உங்கள் உடல் மொழி, நடை, உடை, முகபாவனைகள்னு நீங்கள் அந்த வேஷத்துக்குள்ளேயே போய் அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுவீங்க. அடுத்த இடத்துக்கு போய் கதாநாயகனாகவே வசந்து பல படங்களில் நடிச்சிங்க. இம்சை அரசன், ரெண்டாம் புலிகேசி, இந்திரநோகத்தில் நான் அழகப்பன், எலி, இந்த மாதிரி பல படங்கள். ரஜினி முதல்ல சூப்பர் ஸ்டார்களே உங்கள் கால் ஷீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க தேதிகளை ஒதுக்குற அளவுக்கு போனீங்க. சம்பளத்தை பற்றி கேட்கவே வேண்டாம், ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் வாங்குகிற அளவுக்கு வசந்துட்டீங்க. உங்களுடைய வீடு, வாசல், கார், பங்களான்னு ஏகப்பட்ட சொத்துகள், பேங்க் பேலன்ஸ்னு பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. உலகம் முழுசும் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் ரொம்ப குறைஞ்சிட்டதா எல்லாரும் நினைக்கிறாங்க. 2011 உங்களுக்கும் கேப்டனுக்கும் நடந்த சாதாரண ஒரு சண்டை பெரிய அளவாக போய் உங்கள் வீடு தாக்குதல்னு வேறு இடத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு கேப்டனை ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுனீங்க, திட்டுனீங்க. எனக்கு என்னவோ அங்கேருந்து தான் உங்கள் சரிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது. எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப பேருக்கும். அதுக்கு காரணம் 2011 நடந்த சம்பவங்கள் மட்டும் இல்லை, சில வருஷங்களாக உங்கள் உடலமைப்புக்கும் உங்கள் நகைச்சுவைக்கும் ஒத்துப்போகலை. புதிய நடிகர்கள் வருகை, இந்த மாதிரி பல காரணங்கள். உங்களை பற்றி பல வதந்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஷூட்டிங்கில் ஒத்துழைப்பு கொடுக்கல, சம்பளம் அதிகமாக கேட்குறீங்க, அது இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த மாதிரிலாம். இம்சை அரசன் 2 படத்தில் சங்கருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம, சங்கருக்கும் உங்களுக்கும், லைக்காவுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி வெளிப்படையாக உங்கள் பிரச்சனைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய சுபாவம் இதெல்லாம் கூட உங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனைன்னு விட்டுறலாம். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் சார் மரணத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டது ஒரு மோசமான நடைமுறைன்னு தோணுது. நேரில் வர வேண்டாங்க. கேப்டன் ரசிகர்கள் அவர் மேலே உள்ள பிரியத்தில் உங்கள் மேலே கோவப்படுவாங்கன்னு வச்சுக்கலாம். அட, ஒரு அஞ்சலி, ஒரு அறிக்கை, இதை கூட அவங்களால கொடுக்க முடியல. உங்களை வளர்த்தவங்களையும் வாய்ப்பு கொடுத்தவங்களையும் உங்களை இயக்குன படைப்பாளிகளையும் நீங்கள் அவமதிக்கிறது இருக்கே, பொறுத்துக்கவே முடியலைங்க. அதுவும் சமீபத்தில் கலைஞர் 100 விழாவுக்கு வரும்போது அந்த வாயிலிருந்து நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வர்ற வாகனத்தில் உங்கள் பக்கத்தில் ராஜகிரண் சார் இருந்தாருன்னு அவசர அவசரமாக பதறி போய் வண்டியை நிறுத்தி வேறு வண்டியில் ஏறினீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எப்பேற்பட்ட மனுஷன் ராஜகிரண். நீங்கள் அவர் பக்கத்தில் இருந்து நகர்ந்து அவசரமாக போகும்போது கூட ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு ஞானி மாதிரி புன்னகை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா? என்னாச்சு உங்களுக்கு? இந்த நியதி காலத்தோட தான், காலம்தான் எல்லாரும் இப்படி ஆக்கிடுச்சு. ஒரு சின்ன வேஷத்தில் நடிகருக்கு பல வருஷங்களாக சினிமாவில் காத்துட்ருக்காங்க. எவ்வளவோ பொருளாதார மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட சினிமாவில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கிறதுக்காக தவம் கிடக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் ரோட்டில் ஆடிக்கிட்டு இருந்த ஒருத்தரை ஞாபகம் வச்சு, ஒரு முறை ரூமில் பார்த்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு அவரை கூப்பிட்டு வேஷம் கொடுத்து, இருக்கிற இடம் கொடுத்து, சோறு கொடுத்து, ஆஃபீஸில் வேலை கொடுத்து, இப்படி வானளவில் உசத்தின ஒரு மனுஷனை நீங்கள் ஒதுக்குறீங்களே, எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் மாமன்னனில் நல்லா சிறப்பாக நடித்து மீண்டும் இன்னொரு ரவுண்டு வருவீங்கன்னு உங்கள் ரசிகன் நினைக்கிறான். ஆனால் ஏற்றி விட்ட ஏனையே நீங்கள் உதைப்பீங்கன்னு இப்போ தாங்க நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லை. காலம் உங்களை போல் எத்தனையோ பேரை மேலே ஏற்றியும் வச்சுருக்கு, இறக்கியும் வச்சுருக்கு, அவங்களுக்கு புரியவும் வச்சுருக்கு. அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்தே இப்போ இல்லைங்க. நீங்கள்லாம் புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நம்புகிறோம். இப்படிக்கு உங்கள் கோடானு கோடி ரசிகர்களில் ஒருத்தன், அவனுடைய மன வருத்தம்.
தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க.